ஜனனி ஜென்ம சௌக்கியனாம் வர்த்தனி குலசம்பந்தாம் பதவி பூர்வனினார் லிகிதே ஜனபத்திரிகா. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பாலமுருகன் ஜோதிட நிலையம். 12 ராசிக்கு உண்டான பலன்கள் பார்த்துட்டு இருக்கிறேங்க. பலன்கள் மற்றும் குணாதிசயங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவான குணாதிசயங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். முதல்ல பாத்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு. இந்த ராசிக்கு நாம் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசி பாத்தீங்கன்னா ஆட்டுத்தலையும் மீன் போன்ற உடல் அமைப்பும் கொண்டவங்க மகர ராசிக்காரரு. இந்த மகர ராசிக்காரர் எப்பவுமே சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஒருத்தர் மேல அன்பு பாசம் வைத்துட்டாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கும் நிலைத்துதான் நிற்கும். பாத்தீங்கன்னா அந்த பற்று பாசத்தை என்னைக்கும் விட்டு தர மாட்டாங்க. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க உண்மையா நம்பிட்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கும் யாரையுமே விட்டுட்டு போக மாட்டாங்க. அப்படி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி விட்டுட்டு போக மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த மகர ராசியோட குணாதிசயங்கள் வருதுங்க. மேலும் இந்த சகிப்புத்தன்மை அதிகமா இருக்கு இந்த மகர ராசிக்காரருக்கு. இந்த மகர ராசி பாத்தீங்கன்னா சனியோட ஆட்சி வீடா கொண்ட மகர ராசிக்காரரு. சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீடா கொண்டிருக்கிறாங்க மகர ராசிக்காரரு. இது நில ராசியை சம்பந்தப்பட்டு வர்றாங்க. நிலம் அப்படிங்கிற ராசியை சம்பந்தப்பட்டு வர்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா இவங்களுடைய நட்சத்திர பாதங்கள் பாத்தீங்கன்னா உத்திராடம் 2ஆம் பாதம் முடிய, திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் முடிய இவங்க மகர ராசிக்கு உண்டானவங்களா வர்றாங்க. திருவோண நட்சத்திரம் ஒரு மோசமான நட்சத்திரம் கிடையாது. அவிட்ட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் தவிட்டு பானையில எல்லாம் பணம் போட்டு வைப்பாங்கன்னு சட்டம் இருந்தாலும் தவிட்டு பானையில போராட்டியும் தன் வரவுக்கு தகுந்த மாதிரி செலவை ஏற்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வருது. உத்திராட நட்சத்திரம் அது ஒரு மோசமான நட்சத்திர அமைப்புகள் கிடையாதுங்க இந்த மகர ராசி கொண்டவங்க. பொதுவா இந்த மகர ராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடா கொண்டிருக்கிறதுனால இந்த 7.5 சனியுடைய தாக்கங்கள் அவங்களுக்கு பெரிதளவுல பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா சனி பகவானுடைய ஆட்சி வீடா கொண்டிருக்கிறதுனால. இருந்தாலும் அந்த 7.5 சனி கொஞ்சம் சிரமத்தை படுத்து. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர் அப்படியே சொன்ன சகிப்புத்தன்மை அதிகம்னு ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா பரிபூர்ணமா நம்பிடுவாங்க. எந்த ஒரு சஞ்சலம் வைக்க மாட்டாங்க. நம்ம வரைக்கும் கொஞ்சம் சிரமம். நம்பிட்டாங்கன்னா முழுதும் அவங்ககிட்ட தன்னை ஒப்படைச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வருதுங்க. ஆண் நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் சிரமங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மகர ராசிக்காரரு நிறைய உழைப்பாங்க. கடினமான உழைப்பு, அயராத உழைப்பாங்க. ஆனா பொருளாதாரத்துல ஒரு மீடியமா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மகர ராசி. அதிக கோப குணம் கொண்டு இருக்க மாட்டாங்க. அதாவது சாந்தமான குணாசியத்தோட தான் இவங்க மகர ராசிக்காரர் இருப்பாங்க. பொதுவா இந்த மகர ராசிக்காரருக்கு இரக்கத்தன்மை, இரக்க குணம் அப்படிங்கிற தன்மை அதிகமா இருக்குது. பெரியவங்களை மதிச்சு நடக்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்குது அப்படிங்கிறத இந்த மகர ராசியோட குணாதிசயங்களா வருதுங்க. அதுக்கு அடுத்தது இந்த மகர ராசிக்காரர் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆளுமை திறன் அதிகமா கொண்டிருப்பாங்க. இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தா ஆளுமை திறன் அதிகமா கொண்டிருப்பாங்க இந்த மகர ராசிக்காரரு. அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்துல ஒரு மோசமான நட்சத்திரம் கிடையாது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க மகர ராசிக்காரர் எப்பவுமே தான் போகக்கூடிய இலக்கை நோக்கித்தான் பயணம் செய்வாங்க. குறக்க திரும்பி மற்ற மாட்டு சிந்தனைக்கு அவங்க போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் வருது இந்த மகர ராசிக்காரரு. பொதுவாகவே இந்த மகர ராசியோட குணாதிசயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு சாதுவான குணம் கொண்டு இருப்பாங்க. பேச வேண்டிய இடத்துல கரெக்டா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வருதுங்க. இது பொதுவான குணங்கள் தான் மகர ராசிக்கு. அப்புறம் அவங்களுடைய ஜாதக அமைப்புகள்ல எந்த மாதிரி பலன்கள் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுபாடுகள் கொடுக்கும் ஜாதக அமைப்புகளை திசாபுத்தியை பொறுத்து. இது உங்கள் பாலமுருகன் ஜோதி நிலையம். நிறைய பேர் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய பேர் கமெண்டும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இது போன்ற பல தகவல்களை தெரிஞ்சு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.